சார் இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் 30 பேருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய பட்சத்துல நம்மளுக்கு எதுவும் காங்கிரசுக்கு சிக்கல் வரும்? கேட்டாரு அவங்களா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, கேட்காம வந்து ஆதரவு கொடுக்கும்போது வாங்கிக்க தான் போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இல்லாமையே ஆட்சி 5 வருஷம் நடத்தலாம். அவர்களை வந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவருடைய கட்சி அதுக்கப்புறம் அவருக்கு முதல்ல ஆதரவு கொடுத்த கட்சிகளை வச்சு அவங்க ஆட்சியை நடத்தலாம். யாரும் இன்னொரு தேர்தலுக்கு தயாரா இல்ல. தாவேக்காவை தவிர்த்து விட்டு யாராவது ஆட்சி அமைக்கலாம் நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால அவர் கான்பிடண்டா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம 5 வருஷம் ஆட்சியை நடத்தலாம். அவங்களா கேட்காம வந்து ஆதரவு கொடுத்தாங்க. சரி, கேட்காம ஆதரவு கொடுத்தவங்களை போய் தனிப்பட்ட முறையில் சிவி சண்முகம் அலுவலகத்தில் போய் சந்திக்கிறது அப்படின்னது எப்படி? இப்ப நாளைக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றாருன்னா ஓட்டு போட்ட இடத்துலயும் தான் நன்றி சொல்ல வராங்க, ஓட்டு போடாத இடத்துலயும் தான் போய் நன்றி சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் ஒரு பரஸ்பரமா எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறார். அவ்வளவுதான் வழி. அவர் ஒன்றும் கேட்கலையே. கேட்காத ஆதரவு வந்தா வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சார், வருத்தப்பட்டு சொல்றாரு, நான் தான் பொதுச் செயலாளர், என்ன எங்கிட்ட இருக்க ஒரு தரப்பை போய் சந்திக்கிறது தவிர அமைச்சர் யாரை போய் பாக்குறாரு யாரை பாக்கலன்ற முடிவு பண்றது நான் இல்ல. ஆனா அது வரைக்கும் எல்லாரையும் போய் பரவலா போய் பாக்குறத நான் வரவேற்கிறேன். அவங்களுக்கு பவர் ஷேர் பண்ணக்கூடிய பட்சத்துல அது என்னவா உங்களுடைய பவர் ஷேர் பண்ண தேவையில்லை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அது அவங்க டிமாண்ட் பண்ண அவங்க ஆதரவும் தேவையில்லை, அவங்களோட பவர் ஷேர் பண்ணவும் தேவையில்லை. அவங்க நான் திருப்பி தெளிவா சொல்றேன், 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் தலைமையில ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். அதனால வந்து அவங்க வந்து யாராவது வந்து ஆட்சி ஆதரவு கொடுக்கறேன் ஆதரவு வாபஸ் பண்ணிக்கிறேன் சொல்றது பயப்பட வேண்டாம். தாவேக்காவை தவிர்த்து விட்டு யாராவது ஒரு ஆட்சி அமைக்கலாம் தமிழ்நாட்டில் நினைச்சாங்கன்னா அது நடக்காது. இந்த சட்டமன்றத்துக்குள்ள நடக்காது. சார், இன்கேஸ் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மதச்சார்பின்மை கொள்கையோட ஒத்து போக முடியாது. ஏன்னா பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க அப்படி பார்த்தா நீங்க ஹைபோதெட்டிக்கல் குவெஸ்டனுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. நான் என்னுடைய கருத்து என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 5 வருஷத்துல எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. நிலையான ஆட்சி 5 வருஷம் தர முடியும். அவருக்கு வந்து அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருக்க ஸ்பிளிண்டர் குரூப்பை வந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாது. அதனால அவர்களை அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. மக்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாறாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் தான் வாக்களித்திருக்காங்க. அவர் 2 திராவிட கட்சியில் இருப்பவர்களை தவிர்த்து விட்டு ஒரு ஆட்சி அமைப்பை தான் மக்களும் விரும்புகிறார்கள் என்று என்னுடைய கணிப்பு. ஒரு வார்த்தை சிஎம் ஒரு வார்த்தை விமர்சிச்சார், கிளீன் பாலிடிக்ஸ் பண்ண வரதா சொல்லிட்டு ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்ல. என்ன டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணாரு? அவருக்கு 108 சீட் வந்திருக்கு, 107 வச்சுங்க. அவருக்கு ஒரு 10 பேர் ஆதரவு தரணும். 10 பேரை கேட்டார், 10 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் 20 பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவர் என்ன டர்ட்டி பண்ணாரு? இப்ப நம்மளே ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஒரு நம்ம பிரச்சாரம் பண்ணாத இடத்துல நமக்கு வாக்கு அளிச்சுட்டாங்கன்னா அந்த வாக்கு வேண்டாம் நான் சொல்லுவோம் வாக்கு என்னும் போது இது என்ன கேள்வி? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதுல என்ன டர்ட்டி? இதுல என்ன டர்ட்டி? என்ன நடந்திருக்கு? ஏதாவது போய் அண்டர் ஹேண்டா ஏதாவது பண்ணிருக்காரா? அவருக்கு அவங்க வந்து வாக்கு அளிக்கிறாங்க, அவருக்கு ஆதரவு தராங்க, அதை ஏத்துக்கிறாரு. அவ்வளவுதானே. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது முதல்ல தெளிவா தெரியுங்க. அந்த அதிமுகவில் இருந்து 25 பேருடைய ஆதரவு அவருக்கு தேவையில்லை.